ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கணும், மியூசியம் ஒர்க்கு டூ ரிவீல் டீசர் பார்க்குறோம். இது என்ன சொல்கிறது, பாட்டெல்லாம் ஒரு நல்ல காலேஜ் ஸ்டோரி மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இது பாட்டு எடுத்திருக்காங்க நிறையா. ஸோ இந்த ரிவீல் டீசரை பார்க்கலாம். ஸோ த்ரீ டூ ஒன் எப்படி இருக்குல்ல, அது 1 minute 50 seconds. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி போட்டாங்க இல்லையா. ஸோ வா சார், சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டுடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்குது சார். உள்ள விட்டாதானே நாங்க கத்துறோமா இல்ல பாடுறோமான்னு தெரியும். சார், இது வெகுஜனத்தோட பாட்டு சார், சத்தமா தான் கேட்கும். சினிமா பாட்டும் சேஷாத்ரி அண்ணாவுடைய வயலினையும் ஒன்னாடா. உங்க ஏரியால போடுற டண்டனக்கர மாதிரி ஈஸி நினைச்சியா? இந்த கானா பாட்டை வச்சுதான் ராயபுரத்துல இருந்து எப்படி ரயில் விட்டாங்கிற கதையோ நமக்கு தெரியும். அவ்வளவு இருக்குதுடா கானா பாட்டுல. தான் பரம்பரையிலே முறையா கத்துக்கிறவன் பரம்பரையா கத்துக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் சொல்லு? நீ ஜெயிப்பியா? எப்படிடா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்ல சார். டேய், நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டு தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அர்த்தம் ஐயனா இவர் திரும்ப இப்ப தமிழாவ தானே சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். அவனை விட செம டேலண்ட்னா. செம்மையா இருக்குது. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு கதை. இவர் வந்துட்டார். ஐயோ பீக்குறியா படம் தான் எப்படி தெரியல. அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, எந்த ஒரு பிடிச்ச லைக் பண்ணிக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, வேறு பார்ப்போம். பட் இது என்ன ஸ்டோரின்னு தெரியல. பட் கொஞ்சம் மியூசிக் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. லுக்ஸும் பயங்கரம். ஸோ